அடுத்து வாங்கலாம். அடுத்தது ஒரு பக்கம் கைதி, இன்னொரு பக்கம் புதுப்பேட்டை. கைதி வாங்க நண்பர்களே. என்னடா இப்படி என்னடா இது? புதுப்பேட்டைக்கு மதிப்பே கிடையாதா? 8க்குள்ள போக முடியாத அளவுக்கு மோசமா இருக்கு புதுப்பேட்டை. கைதி கூட வரும்போது என்னென்ன பண்ண முடியும் சொல்ற அந்த ரீவாட்ச் வேல்யூ வந்து கைதிக்கு அதிகம். இப்போ போட்டாலும் உட்காந்து பாத்துட்டு இருப்பானுங்க. இதே புதுப்பேட்டை பார்த்தா கொஞ்ச நேரம் அறுக்கும், என்னடா இது அப்படின்ற மாதிரி. அப்புறம் சில இடத்துல பீக் ஆகும், நல்லாவே இருக்கும். அடுத்து டெக்னிக்கலா நீ ரொம்ப ஷார்ட், அது ஃபுல்லாவே நைட் எடுத்த படம். இன்ன வரைக்கும் லோக்கி எடுத்த பெஸ்ட் படம் அதுதான். ரெண்டுமே கல்ட் கிளாசிக் தான். ஆனா புதுப்பேட்டை எப்படின்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாது. புதுப்பேட்டை ஏன்னாக்கா அது வந்து பியூர் டிராமா. ஒரிஜினல் கேங்ஸ்டர் ஃபிலிம் வந்து புதுப்பேட்டை. சும்மா கேங்ஸ்டர் அவன் அப்படி இவன் அப்படின்றதான் கிடையாது. ஸ்டார்டிங்ல இருந்து அவன் ஒரு கேங்ஸ்டரோட ஆர்க் தான் இருக்கும். ஸோ அது வந்து பியூர் டிராமா. இடத்துல நாயகன் பார்த்திருப்போம், பாஷா வந்து டைப் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ரொம்ப காலம் கழிச்சு நல்ல ஒரு தரமான கேங்ஸ்டர் படம் தான் அது வந்து புதுப்பேட்டை தான். அதுக்கு எழுதி நம்ம கொடுத்தா ஆகணும். பட் கைதி வந்து அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இஸ் கைண்ட் தான். சில எடுத்துட்டு வந்த துப்பாக்கி அதை வச்சுதான் கேஜிஎஃப் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த துப்பாக்கி வச்சு நம்ம இன்னும் சர்வே ஆயிட்டோம். அதுலதான் வந்து மல்டிவர்ஸ் லோக்கி